அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் செய்தியில கலைஞர் கைவினை திட்டத்த பத்தி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் செப்டம்பர் 17, 2023 அன்று கொண்டு வந்த பிஎம் விஸ்வகர்மா திட்டத்துக்கு ஒரு மாற்றாக தமிழக அரசாங்கம் கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறத தமிழகத்துல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கான தொடக்க விழா அப்படிங்கிறது நேத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய குன்றத்தூர் பகுதியில வச்சு நடைபெற்றுச்சு. சரிங்களா? ஸோ எதற்காக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்துக்கு பதிலாக தமிழக அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது குலத்தொழில வந்து அத ஊக்குவிக்கக்கூடிய வகையில இருக்கு. சாதிய அடிப்படையிலான வேலைப்பாடுகள வந்து நமக்கு ஊக்குவிக்கக்கூடிய வகையில இருக்கு. காஸ்ட் பேஸ்ட் ஆக்குபேஷன ப்ரமோட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சு தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, விஸ்வகர்மா திட்டத்தின் மீது ஒரு சில மாற்றங்கள கொண்டு வரணும்னு சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சிருந்திருப்பாங்க. இருந்தாலும் மத்திய அரசாங்கம் அந்த கோரிக்கைகள ஏத்துக்கொள்ள மறுத்திருப்பாங்க. சரியா? இதனால தமிழக அரசாங்கம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நாங்களே இதே மாதிரியான ஒரு திட்டத்த வடிவமைச்சு தமிழக மக்களுக்கு செயல்படுத்த போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த கலைஞரின் கைவினை திட்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இந்த திட்டத்துக்கு கீழ நேத்து தொடக்க விழாவுல கிட்டத்தட்ட 8,951 பேருக்கு பாத்தீங்கன்னா, உதவித்தொகை அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரியா? சோ மத்திய அரசாங்கம் அவங்களுடைய திட்டத்துல பாத்தீங்கன்னா, 18 வகையான கைவினை தொழில்களுக்கு மத்திய அரசாங்கம் சப்போர்ட் பண்றாங்க. தமிழக அரசாங்கத்த பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, 25 வகையான கைவினை தொழில்களுக்கு வந்து தமிழக அரசாங்கம் வந்து சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? மத்திய அரசாங்கம் ரூ. 3,00,000 வரைக்கும் கடன் குடுக்குறாங்க. தமிழக அரசாங்கமும் 3,00,000 வரைக்கும் கடன் குடுக்குது. அதே மாரி மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் பாத்தீங்கன்னா, 18 வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட எலிஜிபிள் தான். சரிங்களா? மினிமம் ஏஜ் அங்க 18. நம்ப பார்த்தோம்னா, நம்மளுடைய அ திட்டத்தின்படி பார்க்கிறப்ப, தமிழக அரசாங்கத்தினுடைய திட்டத்தின்படி பார்க்கிறப்ப, ஒரு மாணவர் 18 வயசு முடிச்சதுக்கு அப்புறமா கல்லூரிக்கு போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. அதனால நம்ம மினிமம் ஏஜ் அப்படிங்கறத 35 வச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எவ்வளவு கடன்களை வழங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூ. 3,00,000 வரைக்கும் கடன்களை மானியத்தோட வழங்குறோம். சோ மானியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் வரைக்கும், கிட்டத்தட்ட 25% வந்து மானியமாக வழங்கப்படுது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. விஸ்வகர்மா திட்டத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மானியம் அப்படிங்கிறது வழங்கப்படல. சரிங்களா? சோ அந்த ஒரு 2 திட்டத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது, இந்தியாவின் முதல் சரக்கு போக்குவரத்து பூங்கா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மல்டிமோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் அப்படிங்கிறது அசாம் மாநிலத்துல வரப்போகுது. சரிங்களா? சோ இத பார்வையிடுறதுக்காக நேத்து பூட்டானுடைய அரசர் வந்து பார்வையிடுறதுக்காக வந்திருப்பார். வாங்சுக் அவர்கள் வந்து பார்வையிடுறதுக்காக வந்திருப்பார். சோ இந்தியாவுடைய முதல் சரக்கு போக்குவரத்து பூங்கா அப்படின்னு சொல்றோம். இன்டர்நேஷனல் மல்டிமோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க். மல்டிமோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ரோட்வே வழியா, ரயில்வேஸ் வழியா, ஏர்வேஸ் வழியா, வாட்டர்வேஸ் வழியா வரக்கூடிய எல்லா சரக்குகளையும் ஒரே இடத்திலே வந்து இறக்கி வைக்கிறதுக்காக உருவாக்கக்கூடிய ஒரு இடம் தான் மல்டிமோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சர்வதேச சரக்கு போக்குவரத்து பூங்கா அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் மல்டிமோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லி தலைப்புல கொடுத்திருந்திருப்பாங்க. அப்ப இன்டர்நேஷனல் மல்டிமோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்னா என்ன அப்படின்னா, நமக்கு இந்த மல்டிமோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ல இருந்து இறக்கி வைக்கக்கூடிய சரக்குகள் அப்படிங்கிறது பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளுக்குமே நம்ம அந்த பொருட்களை வந்து அனுப்பி வைக்க முடியும். இப்ப ரோட்வேஸ் வழியா, ரயில்வேஸ் வழியா, ஏர்வேஸ் வழியா, வாட்டர்வேஸ் வழியா ஒரு சரக்குகள் அசாம் மாநிலத்துக்கு வருது. அசாம் மாநிலத்துல இறக்கி வச்சு அங்க இருந்து மறுபடியும் வேற விதமா ரயில்வே வழியாவோ, ரோட்வேஸ் வழியாவோ, இல்ல வாட்டர்வேஸ் வழியாவோ நம்ம பூட்டான் பக்கத்துல இருக்கக்கூடிய பூட்டானுக்கு, பக்கத்துல இருக்கக்கூடிய நேபாளுக்கு, பக்கத்துல இருக்கக்கூடிய பங்களாதேஷ்க்கு நம்ம பொருட்களை அனுப்பி வைக்க முடியும். சோ இந்த மாதிரியான ஒரு வசதிகளை வழங்கக்கூடிய ஃபெசிலிட்டியை தான் நம்ம இன்டர்நேஷனல் மல்டிமோடல் லாஜிஸ்டிக் பார்க் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய பாரத் மாலா திட்டத்துக்கு கீழே இந்த மல்டிமோடல் லாஜிஸ்டிக் பார்க் அப்படிங்கிறத பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 317 ஏக்கர் பரப்பளவுல பிரம்மபுத்திராவோட நதிக்கரையில பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் இந்த கட்டுமான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நேஷனல் ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? நேஷனல் ஹைவேஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேங்களா? அவங்க தான் இந்த ஒரு கட்டுமான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு 2 முக்கியமான ஆர்டிகளை பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.